வாங்க, ஒன் வேர்ட் 1 minute. இப்ப நம்ம ஒருத்தருடைய பண்புகளை பற்றி முதல்ல பேசிடுவோம். அவர் ரொம்ப கௌரவமானவர், கம்பீரமானவர், அறிவுபூர்வமானவர், சமயோஜித புத்திசாலித்தனம் உடையவர், நம்பிக்கைக்கு பாத்திரமானவர், மிகப்பெரிய திறமைசாலி. சோ இவ்வளவு விஷயங்களையும் இவ்வளவு பண்புகளையும் அவர் வச்சிருக்கிறதுனால அவர் மேல ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு ஆச்சரியம் இதெல்லாம் ஏற்படுது. இந்த மதிப்பு, மரியாதை, ஆச்சரியம் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு ஆங்கில சொல் இருக்கா அப்படின்னா இருக்கு. அதுதான் veneration. அதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, respect or awe inspired by dignity, wisdom, dedication or talent of an individual. சோ ஒரு தனிப்பட்ட மனிதருடைய பண்பு நலன்களுக்காக அவர் மீது நாம் கொள்ளும் மரியாதை, அதுதான் veneration. அதை ஒரு சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். Many tribes worship nature, which is also closely connected to veneration of ancestors. இயற்கை வழிபாடு செய்யும் பழங்குடி மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இன்னொன்னு செய்வாங்க இயற்கை வழிபாடோட சேர்த்து. அது என்னன்னா, முன்னோர்களை மதிப்பாகவும் மரியாதையாகவும் அவர்கள் வணங்குவார்கள். முன்னோர் வழிபாடு அப்படின்றதும் இருக்கும். அந்த முன்னோர் வழிபாடு அல்லது ஒரு இண்டிவிஜுவலுக்கு நாம கொடுக்குற அந்த மரியாதை பண்புகளுக்காக, அதுதான் veneration. அடுத்த சொல்லு சந்திப்போம்.